43 வயசுடைய ஒரு தாய். தாயோட உடம்பை வந்து நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக வேண்டி ரொம்ப பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய 2 பிள்ளைகள். எங்க அம்மாவை எப்படியாச்சும் நாட்டுக்கு எடுத்து தாங்க, அவ்வளவுதான். நாங்கள் பெருசாக எதுவுமே எதிர்பார்க்கல. அவரோட முகத்தையாச்சும் நாங்கள் பார்க்கணும். ஏனென்றால் நாங்கள் இத்தனை வருஷம் ஃபோனில் தான் பார்க்கலாங்க, நேரில் பார்க்கல. அப்பாவோட கிரிகையும் எங்களுக்கு செய்ய கிடைக்கல. அம்மாவாச்சும் பார்க்கல. இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. அதனால நாங்கள் அதுக்கு நல்லபடியாக கிரிகையாச்சும் செய்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். எப்படியாச்சும் அதை நாட்டுக்கு எடுத்து தாங்க. ஆனால் இப்படி திடீரென்று வந்தேன்னு எங்களுக்கு தெரியாது, அது நம்ப முடியாமையும் இருக்குது. அவங்க எடுத்து தரேன் சொல்கிறாங்க. இந்த அன்னைக்கு 9-10 நாளாக போகுது. பசங்க வந்து அங்கே அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க 4.5 லட்சத்துக்கிட்ட கட்டணுமா. நான் போயிட்டாரு. இந்த பிள்ளைகள் 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, நான் வளர்க்கணும். என் நாட்டில் இருந்தால் எனக்கு வளர்க்குற வசதி இல்லை, நான் கடன் கஷ்டப்பட்டுட்டேன், பிள்ளைகளும் தலைப்படுத்து. அப்போ நான் வெளிநாடு போய் உழைச்சி இந்த பிள்ளைகளை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும். இடத்துலேருந்து தான் எங்களை தையல் மிஷின் வேலை செஞ்சு தான் வளர்த்து வந்தவங்க. அதுக்கப்புறம் வெளிநாடு தான் போயிட்டு வந்தேன். இதான் முதல் தரம் வந்து இல்லை. ஃபோன் எடுத்து பேசினவங்க வார மாதம் சம்பளம் எடுத்து நான் போடுறேன்னு தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் டைம் இல்லை, வீட்டாங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன்னு சொல்லி வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் தான் கழிச்சவங்க, நிறைய நேரம் கதைக்கல. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் டு ஆர்ஜி வித் கேச்சி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்மளோட சேனலில் இப்படி ஒரு வீடியோ பார்ப்பீங்க. காரணம், இப்படியான இக்கட்டான சூழ்நிலையில் கூட நாம் இதை கண்டுக்காமல் போனோம்னு சொன்னால் மனித ஜென்மமே கிடையாது. ஆகையினால தான் வந்து நாங்கள் உடனே இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்து புறப்பட்டு வந்திருக்கோம். அதாவது ரீசெண்டாக நீ சொன்ன கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். தொழில் நிமித்தம் அரபு நாடான குவைத்துக்கு வந்து தொழிலுக்கு போன 43 வயசுடைய ஒரு தாய் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்ததாக சொல்லி வந்து ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த தாயோட உடம்பை வந்து நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக வேண்டி ரொம்ப பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய 2 பிள்ளைகள், அதாவது தாயோட 2 பிள்ளைகள் வந்து இன்றைக்கி வரைக்கும் கதறி ஒப்பாரி வைத்து நிறைய பேர்கிட்ட ரெக்வெஸ்ட் வச்சு கொண்டிருக்காங்க. எங்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி ஒரு ஆசை, எங்களோட தாயை யாராக இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலுமே வந்து தங்களோட தாயோ தந்தையோ வந்து கடைசியாக வந்து முகத்தை பார்க்கணும் அப்படி சொல்லி ஆசைப்படுவாங்க. இப்போ அவங்க வந்து ஆசைப்படுறது தங்களோட தாயோட உடம்பை வந்து எப்படியாச்சும் நாட்டுக்கு கொண்டு வந்து ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஒன்று. ஆகையினால இப்போ நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் நம்மளோட போயிடாமல் தெரிஞ்ச அளவுக்கு வெளியில் கொண்டு போகணுன்னு சொன்னால் அவங்கள்ட்ட ஆசைகள் வந்து நிறைவேறலாம். இது ஆசைன்னு சொல்கிறதா, இது கடைசி ஆசைன்னு சொல்கிறதா, எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நானாக இருந்தால் கூட நான் 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 என்னோடய கடைசி இறப்பு என்னோடய தாய் நிலத்தில் தான் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவேன். ஆனால் என்னை சுற்றி என்னோட கூட பிறந்தவங்களோ என்னை பெற்றவங்களோ நான் இறந்தால் என் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லி தான் நான் ஆசைப்படுவேன். அண்ட் அதே மாதிரி தான் வந்து இப்போ இந்த 43 வயசுடைய தாய் வந்து குவைத்தில் இருந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த உடம்பை இங்கே கொண்டு வர முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஒன்று வந்து அந்த குடும்பத்தோட சிச்சுவேஷன் அப்படி இயல்பையான ஒரு குடும்பம், இப்போ பணப்பற்றாக்குறை அப்படின்னு. அண்ட் அதை காரணமாக வச்சு இப்போ வந்து மீடியாவில் காணொலிகள் காண்பிச்சதுக்கு அப்புறமா வந்து சில அரசியல் பிரமுகர்களோ சரி, அதே மாதிரி அரசு உத்தியோகத்தர்களும் சரி, அந்த ஸ்பெட்டுக்கு போய் வந்து சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க, பெற்றுத்தாரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அதுவும் வந்து எங்களுக்கு பெருசாக வந்து அது முன்கூட்டின ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இப்போ கிட்ட வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா தான் எங்களுக்கே தெரிஞ்சது. ஆனால் இப்போ விமான சேவைகள் எதுவும் வந்து சரியாக வந்து அதாவது பழைய மாதிரிக்கு வந்து கிடையாது. இப்போ பழமைக்கு இன்னும் விமான சேவைகள் ஒன்று திரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு ரேரான ஒரு விஷயம் இப்போ கொண்டு வந்து சேர்க்கிறதா இருந்தாலும். பட் வந்து உடம்பை எப்படி ஆச்சும் கொண்டு வந்து நாங்கள் சேர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல இருக்குது. ஆனாலும் நாங்கள் நேரில் போய் சந்தித்து உண்மையில் இதுக்கு பின்னால் என்ன விஷயங்கள் இருக்குது, உண்மையில் ஒரு குடும்ப கஷ்டத்தினால தான் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் நம்ம நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு போகிறாங்க. அவங்களுக்குரிய தொழில் வாய்ப்புகள் இங்கேயே கிடைச்சதுன்னு சொன்னால் அவங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. கிடைக்காத பட்சத்தினால தான் அவங்க நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போகிறாங்க. ஸோ அப்படி ஒரு காரணங்கள் வந்திருக்கு. இந்த தாய் வந்து போனதுக்கான காரணம் அந்த 2 பிள்ளைகளுமே வந்து நல்லபடியாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட வந்து அவங்க குவைத்துக்கு போயிருக்காங்க. அன்றைக்கி திடீர் ஒரு மரணம் இப்படி ஏற்படும் அப்படி சொல்லி வந்து அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, அந்த குடும்பம் வந்து எதிர்பார்த்துருக்காது. ஆனால் வந்து எங்களுக்கும் அந்த ஒரு நியூஸ் வந்து கிடைச்சது ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்தது. திடீர் ஒரு மரணம் அப்படிங்கிறதுனால வந்து என்ன சொல்கிறது, எங்களால் வந்து ஆறுதல் எதுவுமே வந்து சொல்ல முடியாது அந்த குடும்பத்திற்கு. ஆனால் எங்களால் முடிஞ்ச சில உதவிகளை வந்து மற்றவங்ககிட்ட இருந்து பெற்றுக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆகையினால தான் வந்து இப்போ நேரடியாக வந்து சந்திக்க போகிறோம். ஸோ அந்த ஒரு காணொலியை வந்து தட்டி விட்டு போகாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதை வச்சுக்கொண்டு அந்த ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஒரு விடை கிடைக்கலாம் அப்படிங்கிறதுனால காணொலியை கண்டினியூவாக பாருங்கள். ஓகே, என்னென்னு சொன்னால் எங்களுக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கிடைச்சிது. கரெக்டான லொக்கேஷனில் வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சோம். அண்ட் இந்த ரோட்டை வந்து பார்த்திங்க சொன்னால் வெட்டிக்குலர் டு ட்ரிங்கோ பிரதான பாதை இந்த ரோட்டு வந்து. அண்ட் அப்படியே இங்கே பார்த்திங்க சொன்னால் இந்த இடத்துல தான் அவங்கள்ட்ட வீடு இருக்குது, மெயின்லேயே தான் வந்து வீடு இருக்குது.
இந்த கடை வந்து இப்போ அவங்களோட அம்மா மூலம் வந்து கட்டப்பட்டதான். வெளிநாட்டில் போனால் அப்போ 2 பொம்பளை பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு வந்து திருமணமானதுக்கு பிறந்த பிள்ளைகளை எப்படி சொல்லி அவங்கள பார்க்குறதுக்காக வேண்டியெல்லாம் செலவழிச்சிருப்பாங்க. அதுலேயே வந்து கொஞ்சமாக மிச்சப்படுத்தி தான் வந்து இந்த கடை கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் கட்டியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அது வந்து அப்படி அரைக்குறையாக அப்படியே இருக்குது. அண்ட் அவங்களோட வீடை வந்து நாங்கள் கூட வீடியோவில் பார்த்துருந்தோம். பார்த்ததுக்கப்புறமா நேரில் வந்து பார்த்ததுக்கப்புறமா தான் இப்போ கூட இந்த ஒரு நிலைமையில் இருக்காங்க அப்படி சொல்லி யோசிச்சாங்க. அண்ட் அவங்களோட வீட்டோட நிலைமை தான் வந்து இது வந்து அரசாங்கத்தினால முதல்ல கொடுக்கப்பட்டு அரைக்குறையாக இருந்து அதுக்கப்புறமா அவங்களோட அம்மா திருத்தினதாக வந்து சொல்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த வீட்டோட நிலைமைகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் இவங்களோட வீட்டோட நிலை. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உடைஞ்சது கூட வந்து லாஸ்ட்டாக சிலோனில் அடித்த புயல் தெரியும் உங்களுக்கு, டிட்பா புயல். ஸோ அந்த புயலில் வந்து பெரிய ஒரு மரம் சாய்ஞ்சி விழுந்ததுனால தான் வந்து இது எல்லாமே வந்து உடஞ்சி தாக்கப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துலலாம் வந்து அப்படியே பூரா வந்து அவங்க சீட்டு தான் இறக்கி இருந்திருக்காங்க முன்னால். ஸோ அந்த ஒரு புயலுக்கு அப்புறமா தான் வந்து இந்த நிலைமை. அப்போ நானும் எதிர்பார்க்கல இப்படி ஏன் நடந்தது. சப்போஸ் ஜான் ஏதாச்சும் அடிச்சிருக்கோம் அப்படி சொல்லி தான் நான் டவுட் நினச்சேன்னா, நான் அப்படி கிடையாது. புயலுக்கு அப்புறமா தான் வந்து இப்படி நடந்ததாக வந்து சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கூட நிற்கிறது வந்து இறந்த அம்மாவோட சகோதரி. நீங்கள் தான் வந்து எல்லாருக்கும் மூத்தாள் மூத்தவங்க நீங்கள் தான். இப்போ அவங்க இப்போ போய் வந்து எத்தனை வருஷம்? 3 வருஷம். 3 வருஷமா? ஓ. லாஸ்ட்டாக போகும்போது ஒரு சகோதரியாக வந்து உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்க? சொன்னாவே எனக்கு புருஷன் இல்லைக்கா, இளமையிலேயே என் புருஷன் காணாம போயிட்டாரு. எனக்கு பிள்ளைகள் 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, நான் வளர்க்கணும். என் நாட்டில் இருந்தால் எனக்கு வளர்க்குற வசதி இல்லை, நான் கஷ்டப்பட்டுட்டேன், பிள்ளைகளும் தலைப்படுத்து. அப்போ நான் வெளிநாடு போயாவது உழைச்சி இந்த பிள்ளைகளை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அவங்களோட வருங்காலத்துக்கு அப்படி சொல்லி தான் அவள் வெளிநாடு போனது. அப்போ இவங்களோட அப்பாவுக்கு என்ன நடந்தது? அப்பா தெரியாமல் காணாம போனவர், தெரியாமல் கடத்தி கொண்டு போனவங்க 6 எங்களுக்கு தெரியாது. இது எப்போ நடந்தது அவங்களோட அப்பா காணாமல் போனது? 2008 உள்ள போர் சூழல்ல அந்த டைம். அப்போ இவங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? அங்கதான் அவள் மூத்தவைக்கு 7 வயசு. 7 வயசு. அப்போ அதுக்கு பிறகு வந்து இவங்களை பார்த்து கொண்டது அவங்களோட அம்மா தான். அம்மா தான் பார்த்து கொண்டு இருந்தது. நான் கஷ்டப்பட்டு அவனை பிள்ளைகளை வச்சு அப்போ இங்கே இருக்கும்போது என்னென்ன தொழிலெலாம் பண்ணாங்க? உடுப்பு தையல் மிஷின் இருந்தது, அது உடுப்பு தைச்சி தான் அந்த பிள்ளைகளை சாப்பாடு கொடுத்து உடுப்போட கொடுத்து இருந்து அதாலேயும் நீ பிள்ளைகள் படித்து முன்னுக்கு கொண்டு வரணும். பிள்ளைகள வருங்காலத்துக்கு அவங்க ஒரு வாழ்க்கையில் போகிற நேரம் அவங்களுக்கு ஒரு வீட வாசலை கட்டி கொடுக்கணும், சேதனங்கள் கொடுக்கணும். அப்போ இப்படி உடுப்பு தைச்சி நான் கொண்டு போத்திக்க மாட்டேன். அப்போ வெளிநாடு போனால் தான் நான் வேலையாக செய்து என் பிள்ளைகளுக்கு ஏதோ செய்து கொள்ளலாம்னு தான் போனவன். போயிட்டு அங்கே வேலை செய்து இருக்கக்குள்ளையும் ஒரு அவைக்கு அந்த மாரடைப்பு வந்தது. ஆஸ்பத்திரிக்கு போக சரியாக போயிட்டு இப்போ இந்த ஒரு 3 வருஷத்துக்குள்ள போய் அதோட அவைக்கு நல்ல முறை வேலை செய்தவை. இந்த 3 வருஷத்துக்கு முன்னால் அதுக்கு முன்னாலே வெளிநாடு போயிருந்தாங்களா? அதுக்கு முதல்ல ஒருக்கா போயிட்டு வந்துட்டாங்க. குவைத்துக்கு தானே? 3 அரபு கண்ட்ரிக்கு போயிருக்காங்க. குவைத்துக்கு இப்போ இதுக்கு முன்னால துபாய் அண்ட் சவுதி 3 நாட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னால துபாய் சவுதியில் வந்து ஏதாச்சும் சிம்டம்ஸ், அதாவது ஏதாச்சும் அறிகுறிகள் வந்துச்சா? நோய்க்கான அறிகுறிகள் ஏதாச்சும் வந்துச்சா? இல்லை, இந்த போயிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு ரகமாகி வந்தது அவ ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்தெடுக்க சரியா போயிட்டு. ஓகே, அப்போ பாடி செக்அப் எதுவும் பண்ணல, அவங்க நார்மலாக விட்டாங்க. நோம்பெல்லாம் மருந்தெடுக்க குடிக்க நல்லா. சரிங்கம்மா, இப்போ இந்த தகவல் கரெக்டாக வந்து உங்களுக்கு எப்போ கிடைச்சிது? எங்களுக்கு தகவல் வந்து 3ஆம் தேதி 4ஆம் தேதி தான் எங்களுக்கு ஃபுல் தகவல் வந்து கிடைச்சது. முழுசாக பிறந்து தான். இந்த தகவல் உங்களுக்கு கொடுத்தது யார் அங்கிருந்து? எங்களோட மருமகண்ட அக்கா அறிவுறாள் இருக்கா, அங்கே இருக்கிறாங்க. அவள் தான் அந்த தகவல் கொடுத்தது. அவைக்கு அந்த வீட்டு வேலைக்காரி தெரியுமா, அவள் கால் பண்ணி சொன்னது. ஓகே, இப்போ என்ன முடிவு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு? இப்போ முடிவு சொல்லியிருக்காங்க, எல்லார்கிட்டையும் நாங்கள் முறைப்பட்டிருக்கோம். அவங்க எடுத்து தரேன்னு சொல்கிறாங்க. இந்த அன்றைக்கு 9-10 நாளாக போகுது. எங்களுக்கு எங்களோட தங்கச்சி வந்த மாதிரி இல்லை, ஒரு முடிவும் இல்லை. அதான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறோம், தயவுசெய்து நீங்களாவது எங்களுக்கு தங்கச்சியில் முடிய
எடுத்து தரத்துக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. என்ன பிள்ளைகள் பாவம் அப்பாட இது செய்ய கிடைக்கல, அப்பாட முகத்தையும் பார்க்க கிடைக்கல. தாயிட முகத்தையாவது பார்த்து அவங்க அந்த கடமை செய்கிறதுக்கு எங்களுக்கு எடுத்து தரத்துக்கு தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ அவங்க அந்த ஒரு வீட்டில் தான் எங்கள் தொழில் பண்ணாங்க. ஒரு இப்போ அந்த வீட்டில் அந்த ஓனர்ஸ் மாதிரி என்ன சொன்னாங்க? ஏதாச்சும் பதில் சொல்லியிருக்காங்களா? இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ரிலேட்டிவ் அவங்க போய் எங்க ஏதாச்சும் என்ன கேட்டாங்களா? பிள்ளை சொன்னவங்க அவங்க இப்போ எம்பசி மூலம் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? பஸ் மூலம் வந்து அங்கே அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க 4.5 லட்சத்துக்கிட்ட கட்டணுமா. அங்கே வந்து இப்போ ஃப்ளேட் ஒன்றும் இல்லையா, ஓகே. அதனால ப்ரைவேட்டாக தான் அனுப்பணுமா ஓகே. ரெண்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மந்த்துக்குள்ள உங்களோட அம்மாவுக்கு வேற ஏதாச்சும் சிம்டம்ஸ் வந்துச்சு அவங்கள்ட்ட சொன்னாங்களா? டெய்லி ஃபோன் கால் பேசுவாங்களா உங்களுக்கு? டெய்லி எடுப்பாவும் இந்த மந்த்துக்குள்ள ஒரு வாட்டி வந்திருக்கேன்டவங்க. ம். ஆனால் அது பெருசாண்டு இல்லை, ம். சும்மா நார்மலாக வந்தது. ஆனால் ஹாஸ்பிட்டல் போய் மருந்து எடுத்து நல்லா போயிட்டேன்னு தான் சொன்னவங்க. ஓகே. ஆனால் இப்படி திடீரெண்டு வந்தேன்னு எங்களுக்கு தெரியாது, அது நம்ப முடியாமையும் இருக்குது. ஏன்னு சொன்னால் திடீரெண்டு மாதிரி வந்த வேடியை இறந்துட்டாங்கன்றாங்க. இப்போ உங்களுக்கு அந்த இறப்புல ஏதாச்சும் சந்தேகங்கள் எதுவும் இருக்குதா? சந்தேகம் உண்டு இல்லை, வருத்தம் இருக்குன்னு சொன்னதான். ம். ஆனால் ஒரு வாட்டி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. சப்போஸ் அதுக்கு முதல்ல அப்போ கூட இருக்கிறவங்கள்ட்ட யாராச்சும் ஷேர் பண்ணியிருப்பாங்களா? அப்படி யாராச்சும் இருக்காங்களா அங்கே? அப்படி இல்லை, எங்களுக்கு தான் எந்த நாளும் ஃபோன் எடுப்பாங்க. தான் எடுப்பாங்க. உங்களோட ஊரை சேர்ந்தவங்க வேற யாராச்சும் அங்கே இருக்கிறாங்களா? இல்லை இல்லை. அப்படி யாருமே இல்லை. இப்போ இங்கே ஜிஎஸ் இல்லைன்னு சொன்னால் அரசு உத்தியோகத்தர் யாராச்சும் என்ன பதில் சொல்லியிருக்காங்க இங்கே வந்தவங்க? எடுத்து தாரோன்னு கவலைப்படாதீங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த முடியுமே ஒழுங்கு கிடைக்கல எங்களுக்கு வந்து. இப்போ லாஸ்ட்டாக அவங்களோட அம்மா எப்போ ஃபோன் பேசினாங்க? அந்த இறக்குறதுக்கு முன்னுக்கு அடுத்த நாள் நைட் ஃபோன் எடுத்தேன். இருக்கிறதுக்கு முதல் நாள் ஓ. என்ன பேசினாங்க கடைசியில்? ஃபோன் எடுத்து பேசினாங்க, வார மாதம் சம்பளம் எடுத்து நான் போடுறேன்னு தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் டைம் இல்லை, வீட்டாங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன்னு சொல்லி வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் தான் கழிச்சவங்க, நிறைய நேரம் கதைக்கல. பேசல. இப்போ வீட்டு சுச்சுவேஷன் பற்றி ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? அவங்களோட வீட்டு ஓனர் மாதிரிலாம் எப்படின்னு சொல்லுவாங்க? நல்ல மட்டும் தான் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை, குறையா எதுவுமே கதைக்கல. வீட்டில் கண்டிஷன்லாம் ஓகேன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. இப்போ உங்கள்ட்ட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆம்பளை ஒருத்தவங்களோட கண்டக்ட் நம்பர் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா? 75 277 49 22. இப்போ அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குற முடிவு என்ன எதிர்பார்க்குறீங்க? எங்கள் அம்மாவை எப்படியாச்சும் நாட்டுக்கு எடுத்து தாங்க, அவ்வளவுதான். நாங்கள் பெருசாக எதுவுமே எதிர்பார்க்கல. அவரோட முகத்தையாச்சும் நாங்கள் பார்க்கணும். ஏனென்றா நாங்கள் இத்தனை வருஷம் ஃபோனில் தான் பார்த்தோம், நாங்கள் நேரில் பார்க்கல. அப்பாவோட கிரிகையும் எங்களுக்கு செய்ய கிடைக்கல. அம்மாவாச்சும் பார்க்கல, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. அதனால நாங்கள் அவைக்கு நல்லபடியாக கிரிகையாச்சும் செய்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். எப்படியாச்சும் அவை நாட்டுக்கு எடுத்து தாங்க, வேறு நான் எதுவுமே எதிர்பார்க்கல. கண்டிப்பாம்மா. இப்போ எங்களால் முடிஞ்சது ஒரு ஒரு ஊடகமாக வந்து இந்த விஷயத்தை வெளியில் தெரியப்படுத்தி எந்தளவுக்கு மேக்ஸிமம் அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற கடைசி ஒரு பதில் அதை வந்து கொண்டு வந்து சேர்க்குறது தான் எங்களோட ஒரு முடிவாக இருக்குது. அப்போ இப்போ இப்போ ஸ்ரீலங்கா எம்பசிலேருந்து ஏதாச்சும் தகவல் சொன்னாங்களா இங்கேருந்து? இல்லை, அங்கேருந்து தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஏஜென்ட் மூலம் தானே உங்கள் அம்மா போயிருப்பாங்க. ஆமாம், அந்த ஏஜென்ட் ஏதாச்சும் சொன்னாரா? அது தெரியல எனக்கு. தெரியாது. இதோட 3வது நாடு உங்கள் அம்மா போயிருக்காங்க. ஆமாம், இப்போ சின்னத்துலேருந்து தான் எங்களை தையல் மிஷின் வேலை செஞ்சு தான் வளர்த்து வந்தவ. அதுக்கப்புறம் வெளிநாடு தான் போயிட்டு வந்தேன். இதான் முதல் தரம் இல்லை, நான் போயிட்டு வரவு தான். கடைசியாக சொல்லியிருக்காங்களே தான் லாஸ்ட் டைமாக, இல்லைன்னா இதுக்கப்புறமா அவங்க இப்போ வரைக்கும் வெளிநாட்டு தொழில் செய்யணுமன்ற எது மாதிரிச்சும் சொன்னாங்களா? அப்படின்னு சொல்லலை, அவங்க போயிட்டு வர மாதிரி தான் இந்த இதுவும் அப்படி தான் போனது. இல்லை ஃப்யூச்சர் பிளான் ஏதாச்சும் இங்கே வச்சுருந்தாங்களா? இங்கே வந்துட்டு செட்டில் ஆகிட்டு நீ வெளிநாடு போகிறலன்ற மாதிரி ஏதாச்சும் சொன்னாங்க? அப்படி ஒன்றுமே சொல்லுவாங்க. ஓகே. உண்மையில் எந்த ஒரு தாயாக இருந்தாலும் தந்தை இல்லாத பட்சத்தில் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிற ஒவ்வொரு பொறுப்பும் கடமைகளும் அந்த தாய்க்கு தான் வந்து சேரும், ஒரு குடும்ப தலைவியாக வந்து. ஸோ இங்கே நம்ம நாட்டை பொறுத்த நிர்பந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும் வந்து இங்கேருந்து சம்பாதிச்சு குடும்பத்தை பார்க்குறது ரேரான ஒரு விஷயம். கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்தால் கூட வந்து மேக்ஸிமம் கிடைக்கக்கூடிய சேலரி வச்சுக்கொண்டு ஆண் பிள்ளைகளை வந்து படிப்பிக்க வச்சு ஓரளவுக்கு ஆள வைக்கிறதுன்றதை தாண்டி பொம்பளை பிள்ளைகள்னு சொன்னாலும் வந்து அது ரொம்ப கஷ்டம். ஸோ அதற்காக வேண்டி தான் அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் வந்திருக்காங்க. ஆனால் ஒரே வாட்டி வந்து ஒரு சின்ன ஒரு சிம்டம்ஸை வந்து வந்திருக்கு, ஒரு அறிகுறி. அண்ட் அதுக்கப்புறம் சடன்லி ஒரு டெத்துன்னு சொன்னாலும் வந்து அவங்கள்ட்ட அம்மா வந்து அவங்கள்ட்ட சில விஷயங்களை மறைச்சிருக்கலாம். அப்படி இல்லை சொன்னால் இதுக்கு பின்னால் ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கலாம், அது என்ன எதுன்னு சொல்லி தெரியாது. ஆனால் இந்த குடும்பத்தினோட கடைசி ஒரு ரெக்வெஸ்ட்னு சொன்னால் வந்து அவங்கள்ட்ட அம்மாவோட உடலை வந்து அவங்களுக்கு வந்து ஒப்படைக்கிறது தான். அண்ட் நம்மளால் முடிஞ்சது அதற்கான முயற்சிகளை என்னெல்லாம் வந்து செய்ய முடியுமோ அதை வந்து நம்ம பண்ணுவோம். அண்ட் இவங்களோட பேங்க் டீட்டெயிலை வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காண்பிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி அவங்கள்ட்ட ஃபோன் நம்பரையும் வந்து நான் டிஸ்பிளேயில் காண்பிக்கிறேன். அவங்களோட நீங்கள் தொடர்பு கொண்டு ஏதாச்சும் சொல்யூஷன் வந்து உங்களால் கொடுக்க முடிச்சா வந்து அதுக்கு அந்த அந்த முடிவுகளை வந்து கொடுங்க.
நாங்கள் அவசரமாக வேகமாக இங்கே வந்ததுக்கான காரணம் இது ஒன்று தான். என்ன சொன்னால் எங்களுக்கும் இதை பற்றின எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியாது. பட் இவங்களுடைய நிலைமை தெரிஞ்சவங்க ஒரு சில பேர் வந்து எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அந்த குடும்பத்துக்கு வந்து இந்த நேரத்தில் இந்த இக்கட்டான நிலையில் இந்த ஒரு உதவிகள் தேவைப்படுது, கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னதால தான் நாங்கள் இன்றைக்கி எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம இன்றைக்கி விரைஞ்சு வந்தனாங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் எங்களோடாக சேர்ந்த உதவிகளும் நாங்கள் இவங்களுக்கு பண்ண பார்க்குறோம்மா. நன்றி. ஓகே, காணொலியை வந்து பார்த்துருப்பீங்க. அவங்கள்ட்ட கூட பிறந்த சகோதரி, அதாவது அவங்களோட குடும்பத்தில் முதலாக பிறந்தது அவங்களுக்கு தான் வந்து அவங்களோட அக்கா. அவங்க சம்பவம் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட பிள்ளைகளும் வந்து அந்த இடத்துல வந்து நாங்கள் அவங்களுக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தெரியாது. அதனால் எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் பண்ண பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் அவங்களோட பேங்க் டீட்டெயில் ரெண்டுமே வந்து நாங்கள் காண்பிக்கிறோம். ஸோ எங்களோடாக நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவங்களோடாவே தொடர்பு கொண்டு அவங்களோட தேவைகளை வந்து நீங்கள் நிவர்த்தி செய்தீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப நல்லது. மேலே அந்த ஒரு தாயோட உடம்பு அவங்களுக்கு வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதை மட்டும் நிறைவேற்றினாலே போதும். இதே மாதிரி எத்தனையோ பேர் வந்து வெளிநாடுகள்லேருந்து வேலைவாய்ப்புகள் செய்து கொண்டு இருப்பீங்க இப்போ வரைக்கும். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் மெடிக்கல் சம்மந்தமாக வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் ஹெல்த்தில் வந்து, அதை மறைச்சி வச்சு கொண்டு இருக்காதீங்க. இந்த அம்மாவுக்கு முன்னாடியே நோய்கள் ஏதாச்சும் இருந்திருக்கலாம். பிள்ளைகிட்ட சொன்னால் சில நேரம் அவங்க வருத்தப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க, அப்படி சொல்லாமல் மறைச்சியும் இருந்திருக்கலாம். அப்படி இல்லையா திடீரென்னு வந்திருக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. அவங்க வந்து இங்கே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலம் தான் வந்து அதை சொல்ல முடியும். ஸோ வந்து நாம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் இப்போ இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனலாக பிரச்சனைகள் இருந்தால், அதாவது மெடிக்கல் சம்மந்தமாக பிரச்சனைகள் இருந்தால் உங்களோட ஃபேமிலிக்கிட்ட வந்து அதை ஷேர் பண்ணுங்கள். இப்படி தான் இருக்குது, இது இப்படி இருக்குன்னு சொன்னால் வந்து அதுக்கேற்ற மாதிரி முடிவுகள் ஏதாச்சும் கிடைக்கலாம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நீ வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு போகிறவங்க வந்து நாட்டோட இருந்து ஏதாச்சும் ஒன்று செய்ய பாருங்கள். என்னன்னா பழையபடி சுச்சுவேஷன் கிடையாது. இப்போ என்ன நடந்தாலும் டக்குன்னு இப்போ இங்கேருந்து நம்ம அங்கே பார்க்க போக முடியாது, அங்கேருந்து அவங்க இங்கே பார்க்க வர முடியாது. என்ன சொன்னால் இப்போ விமான சேவைகள் வந்து பழையபடி போக்குவரத்து சேவைகள், அந்த விமான சேவைகள் இல்லை. அது உங்களுக்கு தெரியும். பாரினால் வந்து நிறைய ஏர்போர்ட் வந்து அப்பப்போ வந்து லொக் ஆகுறது, அதுக்கப்புறமா வந்து ஓப்பன் ஆகுறது, அப்படி சொல்லி நிறைய விஷயங்கள் போய்கொண்டிருக்கு. அதனால் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளில் வந்து தேடி போகிறத விட நம்ம நாட்டில் வந்து நம்மளால் என்ன செய்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத யோசிங்க. வெளிநாடுக்கு போகிறதுக்கு நிறைய பேர் நிறைய லட்சக்கணக்கான காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை விட நாட்டில் அந்த காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணி இங்கே சம்பாதிக்கலாமான்றதை யோசிங்க. என்ன சொன்னால் எல்லாருமே வந்து வெளிநாடுன்ட்டு போய் போனோன்னு சொன்னால் நாளைக்கு அடுத்த சந்ததியும் வந்து இங்கே என்னடா பண்ணுறது, என்னடா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது மாதிரி போயிடும். குறிப்பிட்ட சொல்லப்போனால் வந்து இப்போ மட்டக்களப்பில் என்னோடய வயசில் இருக்க நிறைய பசங்க எல்லாருமே வந்து கட்டார் துபாய் அப்படின்னு சொல்லி தான் வேலை செய்கிறாங்க. இப்போ இந்த ஒரு யூடியூப் அப்படிங்கிறது, இந்த ஒரு சோஷியல் மீடியா பண்ணி நம்மளும் வந்து முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லைன்னா நானும் ஏதோ ஒரு அரபு கண்ட்ரியில் ஒரு ஏதாச்சும் ஒரு தேசத்தில் ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு தொழில் செய்து கொண்டிருக்க வேண்டியது தான். ஆனால் எனக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது கிடைச்சிது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய டேலண்ட்டுக்கு உரிய மாதிரி ஒவ்வொரு தொழில்கள் வந்து இங்கே இருக்கும். நாம தான் அதை தேடணும். தேடி கண்டுபிடிச்சி அதுக்குரிய மாதிரி தொழிலை வந்து பண்ணுங்கள். இப்போ ஒரு வயசான ஒரு 30-35 வயசு ஒரு பெண்ணாக இருந்தால் கூட வந்து அவங்களுக்கு நல்லா சமைக்க தெரியுமா, ஓகே, வீட்டோட இருந்து நிறைய வீட்டுக்கு வந்து ஓட்டரை வந்து சமைச்சு சாப்பாடு கொடுக்குறது, அது கூட வந்து இங்கே இப்போ பண்ணலாம். இப்போ ப்ரமோஷன் மட்டும் பண்ணிங்கன்னா சரி, உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அதை என்னத்துக்குலாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் உங்களோட தொழில் நிமித்தம் வந்து அதை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். இதெல்லாம் அட்வைஸ் அப்படிங்கிறது கிடையாது. இந்த தாயினோட இறப்பு இன்றைக்கி அந்த குடும்பம் பட்டு கொண்டிருக்க அவலநிலையை பார்க்கும்போது நான் ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறேன். ஸோ நாளைக்கு இன்னொரு குடும்பத்துக்கு இப்படியான ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, யாருக்குமே வந்து இது வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் இதை சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த இடத்துக்கு போனதும் எனக்கும் ஒரு மனசங்கடமாக தான் இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இது மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன். இப்போ புலம்பெயர் தேசத்தில் இருக்க நிறைய பேர் வந்து என்னட்ட சொல்லியிருக்காங்க, தன்னோட தாய் வந்து இங்கே இறந்ததுக்கு வந்து அவங்களால வர முடியலை, கடைசி கட்டத்தில் தாயோட முகத்தை வந்து பார்க்க முடியலை, கூட பிறந்த சகோதரங்கள் வந்து இறந்தால் சகோதரங்களை பார்க்க முடியலை. இப்போ உழைப்புண்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம் தம்பி, அதே மாதிரி வந்து அந்த காலகட்டத்தில் நடந்த பிரச்சனைகளால் இங்கே வந்துட்டோம் தம்பி, ஆனால் இப்போ தான் யோசிக்கிறோம் உண்மையில் அங்கே இருக்க முடியலையே அப்படின்லாம் வந்து சொல்லி நிறைய பேர் நிறைய விஷயங்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து வெளிநாடு அப்படிங்கிறது ஒரு முடிவாக வந்து இருக்காது. அது குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் அப்படின்னா சம்பாதிக்கிறேன்டா கையில் கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு இங்கே வந்து செட்டில் ஆகி இங்கே ஏதாச்சும் பண்ணுற ஒரு வேலையை பாருங்கள், வழியை பாருங்கள். ஓகே, நான் அட்வைஸ் பண்ண விரும்பலை. நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது, அவ்வளோ பெரிய வயசும் கிடையாது, அவ்வளோ பெரிய அனுபவங்களும் எனக்கு கிடையாது. ஏதோ என்னால் முடிஞ்சது எனக்கு கீழே இருக்கக்கூடிய சந்ததிக்கோ இல்லை என்னோட வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கோ என்னோட சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அண்ட் இந்த குடும்பத்திற்கு நீங்கள் மேலதிகமான ஹெல்ப் ஏதாச்சும் பண்ண போகிறீங்களா இருந்தால் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்பிளே தெரியக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து பண்ணி கொடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.